Hi friends and relatives, இன்னைக்கு நம்ம சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு salt சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சமா சர்க்கரை லைட்டா கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டு இத வந்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நம்ம வந்து பிசைஞ்சு வெச்சுக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி நம்ம சேர்த்துட்டோம்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதுக்கு பேர் நார்த் இந்தியால வந்து புல்காங்க. புல்கா. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இத நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிரணும். மூடி வச்சிட்டு 1 hour க்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மாவு. பாருங்க கோதுமை மாவு கொஞ்சமா எடுத்துக்கணும். இதை எடுத்து நம்ம வச்சு தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தோசைக்கல் சூடானதும் அதில் போட்டு எடுக்கலாம். நீங்கள் அப்பப்போ வந்து வரமாவு மேலே வந்து தூவி விட்டு தடவிட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து மடியாக தான் வந்துடும். அப்புறம் அந்த மாதிரி தோசைக்கல்ல சூடானதும் போட்டுட்டு லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது திருப்பி போட்டணும். இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் பாருங்கள் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள் லைட்டாக சின்ன சின்ன பபுள்ஸ் வருது. அங்கங்கே சின்ன சின்னதாக உப்பி வரும்போது நம்ம எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து ஸ்டவ்வில் போட்டுட்டோம்னா நமக்கு நல்லா உப்பி வந்துடும். பூரி மாதிரி உப்பி நமக்கு வந்து சப்பாத்தி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது. இதை நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கணும். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் ஆகிடும். நம்ம இதில் வந்து எதுலேயுமே வந்து எண்ணெய் சேர்த்துக்கவே இல்லை. எண்ணெய் சேர்க்காமலே இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 2 லேயராக பிரிஞ்சிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு தேய்க்கும் போது நல்லா வந்து ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நம்ம தேய்ச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா உப்பி வந்துடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.